ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ப்பும் நெய்யும் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டெசர்ட் ரெசிபியான குலோப் ஜாமுன் ரெசிபி வந்து விரிசல் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பர்ப்பும் நெய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வித் ஆல் ஆப்ஷனோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் மாவு பிசைகிறதுக்கு. ஸோ இது வந்து நான் ரெடிமிக்ஸ் பேக்கெட் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி ஆஃபரில் உள்ள வாங்கின பேக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாவு வந்து நம்ம வாட்டர் கிளாஸ் சொல்லுவோம்ல, ஒரு பெரிய லென்த்தான கிளாஸில் ஒரு பேக்கெட் மாவு வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் இந்த மாதிரி 2 பேக்கெட்டையும் எடுத்து நான் 2 கிளாஸ் மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற ஒரு ஸ்வீட் ரெசிபினா சிம்பிளாக செய்கிறது வந்து இந்த குலோப் ஜாமுன் ரெசிபி தான். ஸோ அதை வந்து நம்ம அதாவது விரிசல் இல்லாமல் கொஞ்சம் உடஞ்சி போகாமல் நம்ம செஞ்சால் தான் கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து பால் விட்டு நம்ம பிசைய போகிறோம். ஸோ இப்போ நான் 2 பேக்கெட் மாவு எடுத்துருக்கிறதுனால நான் 1/2 டம்ளர் பால் வந்து எடுத்து இந்த மாதிரி பிசைய போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா 1/4 டம்ளர் பால் வந்து போதும். ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியோ இல்லை அந்த சப்பாத்தி மாவு பூரி மாவு மாதிரி நம்ம பிசையணும் அவசியம் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நம்ம பிசையும் போது நல்ல ஒரு பால் ஷேப்பில் நமக்கு வந்து நல்ல அந்த டஃப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. ஸோ இந்த மாதிரி மாவு பிசைறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பிசைஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கையில் வந்து இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு நெய் வச்சோ இல்லைனா வந்து ஒரு ஆயில் வச்சோ நம்ம வந்து இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து அந்த சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பால்ஸ் உருட்டுறதுல தான் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும், அந்த விரிசல் இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் நம்ம வந்து நம்ம பால் வந்து குட்டி குட்டியாக ஒன்று போல் அழகாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சின்ன சின்ன பால்ஸாக ஊட்டலாம். நம்ம வந்து எவ்வளோ சைஸ்க்கு நம்ம இது பண்ணுறோமோ ஸோ நம்ம பொரிக்கும் போது அதை விட கொஞ்சம் டபுள் ஆகும். அப்புறம் நம்ம ஜீராவில் போடும்போது அதை விட கொஞ்சம் டபுள் ஆகும். ஸோ அதனால் சின்ன சின்னதாக நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 2 டம்ளர் மாவு எடுத்துருக்கிறதுனால நான் 4 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். எந்த டம்ளரில் மாவு எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட்டில் 4 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பாகு செய்கிறதுக்கு நம்ம ஜீரா செய்வோம்ல, ஸோ அதுக்கு தான். ஸோ தண்ணி கொஞ்சம் லேசாக கொதிக்க ஆரம்பிக்கவும் இதில் 4 டம்ளர் வந்து ஜீனி ஆட் பண்ண போகிறோம், சுகர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 2 டம்ளர் மாவு எடுத்திருக்கோம். ஸோ 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், 4 டம்ளர் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணியும் நமக்கு வந்து சுகரும் வந்து ஈக்குவல் போர்ஷன்ஸ் எடுத்தால் போதும். ஸோ இது கொதிக்க ஆரம்பிக்கவும் நான் வந்து ஒரு 4 துண்டு ஏலக்காய் எடுத்து அதை கொஞ்சமாக தட்டி நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணல இதில். ஸோ பாகு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சு நம்ம அந்த பால்ஸ் எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எல்லா பால்ஸையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து ஜீரா பாகில் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ உருண்டைகளை போட்ட உடனே நம்ம வந்து திருப்பி விட வேண்டாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம்.
ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக வந்து நம்ம பாகில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்தடுத்த எல்லா உருண்டைகளையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த போர்ஷன்ஸில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து குலோப் ஜாமுன் வந்து உடையாது, விரிசல் விழாது. ஸோ இப்போது பாருங்கள், எல்லா குலோப் ஜாமுன் நான் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஜீராக்குள்ளே வந்து எல்லாமே ஊறிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தட் படி நீங்கள் வந்து குலோப் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் பருப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.